ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கார்டன். அவளோட எதிர்பார்த்த மழை நாள் வந்துடுச்சு. இந்த மழையில் எப்படி நம்ம மாடியையும் நம்ம தோட்டத்தையும் பராமரிக்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி கலக்கல் கார்டனில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு 5 பாயிண்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தோட்டத்தை நல்லா சுத்தமாக இலை தழை குப்பை எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அதில் தண்ணியெல்லாம் மழை பெஞ்சு அப்படியே தண்ணி இழுத்துட்டு ஊறி போய் அப்படியே இருக்கும். அதனால் நம்ம ஃப்ளோரு, அதாவது இந்த தளம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி தண்ணி ஓடுற வழியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மேலேருந்து தண்ணி கீழே போகிற வழியெல்லாம் பார்த்து பிளாக் இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம செடி வச்சுருக்கிற எல்லா பக்கெட்டு, அதாவது பக்கெட்டு ஜாடி எதாக இருந்தாலும் அதை ஒரு தரையிலேருந்து அரை அடியிலேருந்து 1 அடி அளவுக்கு உயரமாக வச்சுக்கணும். அது நல்லா தண்ணி ஓடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அது மாதிரி ஈரம் இல்லாமல் காயறதுக்கும் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்லாப் உடஞ்சிட்டதுனால நான் அடியில் கொட்டாங்கச்சி வச்சு அது வச்சுருக்கேன். இது உடஞ்ச பீஸ் வச்சு இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கைப்பிடி சுவர்களில் நம்ம செடி வைக்கும்போது அந்த கைப்பிடி சுவர்களை ஒரு தார்பாய் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷீட்டு, பாலித்தீன் ஷீட்டு போட்டு கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி கவர் பண்ணாதான் அதில் தண்ணி ஊறாது. அப்புறம் அதில் நம்ம கவர் பண்ணாமல் அப்படியே நேரடியாக வைக்கும்போது அதில் தண்ணி இறங்கி கீழே இருக்கிற வீட்டில் லீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி கைப்பிடிகளை நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. இந்த வீணா போன ரெயின் கோட்டை கூட நீங்கள் கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் ஒவ்வொரு செடிக்கும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது மாதிரி கைப்பிடியெல்லாம் கவர் பண்ணிவிடுங்க. இப்போது 3வது பாயிண்ட்டு, இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா பக்கெட்டில், இந்த மாதிரி இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கணும் மழைக்கு முன்னாடியே. அப்படி நீங்கள் கிளியர் பண்ணலைன்னா தண்ணி இதிலேயே தேங்கி செடிகள்லாம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே நீங்கள் மேலே பார்க்கணும். ஒரு 1/2 hour வரைக்கும் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அதுக்குள்ளே அது எல்லாமே ட்ரெயின் ஆகிடணும். அப்படி தண்ணியெலாம் வெளியே போகாமல் அப்படியே நின்று இருந்ததுன்னா அந்த செடி கட்டாயமாக வேர் அழுகல் நோய் சீக்கிரமாக இறக்கும். அதனால் நீங்கள் அந்த செடிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரைனேஜை ப்ராப்பராக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிவிடுங்க. அடுத்தது 4வது பாயிண்ட்டு, இந்த மாதிரி செடிகள் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் கொடுத்து நல்லா கட்டி வைக்கணும். ஏன்னா காற்றடிக்கும் மழை அடிக்கும் எல்லாத்தையும் தாங்கி நம்ம செடி வளரணும். நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் காத்திருந்தோம் இல்லைங்களா, அது பலன் கிடைக்கிற வரைக்கும் அதை காப்பாற்றணும். இந்த மாதிரி நல்ல உயரமான கம்பு வச்சு அந்த செடிக்கேற்ற உயரத்துக்கு கட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விதை ஏதாவது போட்டு வச்சுருந்தோன்னா இதை ஷெல்டரில், அதாவது பாதுகாப்பான இடத்துல வைக்கிறது நல்லது. மழையில் நேரடியாக இருக்கும்போது அந்த விதை போட்டதெல்லாம் வீணாக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுபோல் இந்த அடினியம் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த கேக்டஸ் வெரைட்டி, இது மாதிரி நீங்கள் பிளான்ட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு மழை தண்ணி படாத இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எதுவும் இடம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸை நல்லா கிளியர் பண்ணி விட்டுடுங்க, தண்ணி தேங்காத அளவுக்கு. அப்போ எந்த பாதிப்பும் வராது. கடைசியாக 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் செடிகளுக்கு உரம் கொடுக்கணுமா என்னன்றது தான். இப்போது 1 நாள் 2 நாள் மழை லைட்டாக பெய்யுதுன்னா அதுக்கு எந்த உரமும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ரெகுலராக எப்போதும் கொடுக்குற மாதிரி கொடுத்தா போதும். அதுவே இப்போது அடைமழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம செடியில் இருக்கிற அந்த சத்துக்கள்லாம் தண்ணி வழியாக வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மழை பெஞ்சு முடித்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் மண்புழு உரம் இல்லைன்னா கம்போஸ்ட்டு இல்லை மீன் அமிலம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அந்த மாதிரி கொடுங்க. மழை பெஞ்சது உடனே பார்க்கும்போது செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 1 week கழித்து அதுங்க சத்து இல்லாமல் வாடி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல மழை பெஞ்ச பிறகு கண்டிப்பாக ஒரு தடவை கொடுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே எந்த சத்தும் கொடுக்க தேவையில்லை, அது வாஷ் அவுட் ஆகிட்டு தான் போயிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க.